கேமரா காட்டுங்க, வேற கார்டு மாற்றுங்க. என்ன பற்றி கீழே விழுந்து காலை மீதி போட்டு மறுபடி வலிமையானதான். அப்படிதான் நிறைய நம்முடைய ஐயா அவர்கள் பதிப்பாசிரியர் வந்து சொற்களை வீசி நிலுமா காலத்தின் அருமை கருதி அரை மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள 3 திறனாய்வாளர்களும் பேசணும், நம்முடைய வாழ்த்துறையாளர்கள் பேசணும். நூலினை பெற்றுக்கொண்ட மாணவ செல்வங்கள் ஸ்ரீமதி அவர்கள் முதல்ல வந்து பேசுவாங்க. குட் ஈவினிங் டு ஆல். நான் வந்து இந்த புக்லேருந்து படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச லெசன் என்னதுன்னா சொற்கடுமை. சொற்கடுமைனா அதில் என்னதுன்னா ஒருத்தன் வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டான், எல்லாத்துட்டையுமே ரொம்ப எப்படி எடுத்தெறிஞ்சு பேசுகிறான், ரொம்ப கடுமையாக பேசுகிறான். அது ஒரு நாள் வந்து அவனுக்கு எதுவுமே அவனுக்கு தெரியல. ஒரு நாள் அந்த கடவுளே வந்து அவனை தண்டிச்சாரு. அப்பந்தான் அவனுக்கு புரிஞ்சுது. அது எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி. ஸ்ரீமதிக்கு எழுத்தாளர் பயனாடு அணைத்து சிறப்பு செய்கிறார்கள். ஸ்ரீநிதிக்கும் பயனாடு அணைத்து சிறப்பு செய்கிறார்கள் நம்முடைய எழுத்தாளர் அவர்கள். ஸ்ரீநிதி பேசு. ஹலோ, குட் ஈவினிங் டு ஆல். ஒரு துளி அறம் இந்த கதையிலேருந்து நான் ஒரு கதை படித்தேன். அது என்னன்னா, அது 24வது கதை. சேர்வாரோடு சேர். ஒரு நல்லவன் இருந்தான். அவன் கெட்டவன் கூட சேர்ந்தனால எல்லாரும் அவன் கெட்டவன் ஆயிட்டான். அவங்க எல்லாருமே அவனை பார்த்து கெட்டவங்க தான் சொல்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, எப்போதுமே நல்லவன் கூட சேர்ந்தா நல்லது நடக்கும், கெட்டவன் கூட சேர்ந்தா கெட்டது நடக்கும். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக சொன்னார்கள். நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லது நடக்கும், கெட்டவங்க கூட சேர்ந்தாங்க விஷயம் அருமையான சொன்ன அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நூலினை பற்றி மாணவ செல்வங்கள் தான் திறனாய்வு செய்யணும். ஏன்னா இது சிறார் நூல். சிறார் நூல்னா சிறார்கள் படித்து இந்த புத்தகத்தை எப்படி அவங்க மனசில் உள்வாங்கியிருக்காங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முதலடாக பேசுவதற்கு 5 நூல்கள் எழுதிய நம்முடைய மாணவி சூடாமணி அவர்கள் இந்த நூலினை பற்றி பேசுவார்கள். சூடாமணி அவர்களுக்கு நம்முடைய பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். இங்கு மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும், முன்னாடி இருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நூலை பற்றி பேச வாய்ப்பளித்த சக்தி வேலாயுதம் ஐயாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இப்போ இந்த ஒரு துளி அறம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வந்து நான் படித்து முடித்தேன். இந்த புத்தகத்துக்கு ஏன் ஒரு துளி அறம் வச்சாங்க பேர் வச்சாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. ஆனால் அந்த பேர் வச்சதில் வந்து எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. இந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு துளி அறம் அப்படின்னு பேர் வச்சிருக்க கூடாது, 30 துளி அறம் அப்படின்னு பேர் வச்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கதையுமே அவ்வளோ அறம் சார்ந்த கதைகளாக இருக்குது. இப்போ கதை அப்படின்னாலே அது வந்து ஒரு இனிப்பான விஷயம், ஒரு மகிழ்வான விஷயம். கவிதை அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம். ரெண்டையும் சேர்த்து அது எவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்த குழந்தைகளை ஈர்க்கிற வகையில தான் இந்த வந்து புத்தகம் வந்து இருக்குது. நான் வந்து 19வது பக்கத்துல இந்த புத்தகத்தை வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 97 பக்கங்கள் எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அப்படி விறுவிறுப்பா இந்த புத்தகம் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. இந்த நூலை படிச்சு முடிக்கும் போது எனக்கு திருவள்ளுவர், நாலடியார் இதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இதுல இருக்க இந்த அறக்கருத்துக்கள் மாதிரி தான் இந்த புத்தகத்திலயுமே இருந்துச்சு. போராடுறது, நடுநிலைமையா இருக்குது, அன்பை பரிமாறுறது, இது எல்லாமே சாதாரணமான விஷயம் தான். ஆனா நம்ம தான் மறந்து போறோம். அதை திருப்பி ஞாபகப்படுத்துற விதமா தான் இந்த புத்தகம் வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சில வரிகளை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து போர் அப்படிங்கிற அந்த கவிதையில உள்ள ஆனாலும் அவர்கள் சொற்போரின் கொடிய சொற்கள் என் மனதில் இன்னும் ஒலிக்க அப்படிங்கிற இந்த வரிகள் நம்ம வந்து சாதாரணமாக பேசிட்டு போயிடுறோம். ஆனால் அது எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறது இந்த வரி மூலமாக தெரிய வருது. இதை படிக்கும்போது எனக்கு வந்து இனியவை கூறல் அப்படிங்கிற அந்த ஒரு திருக்குறள் அதிகாரம் தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் நூல்களும் அனுபவங்களும் அதான் வந்து அந்த கவிதையோட தலைப்பு. அதில் எந்த ஒரு வரியை வந்து அடிக்கோடிட அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அருமையா இருக்கு. எதை பத்தி பேச அப்படின்னு தெரியல. ஒரு நூல்கள் மூலமா வர அனுபவம் எவ்வளோ நல்லா இருக்கும், அது மூலமா நம்மளுக்கு எவ்வளோ உதவி கிடைக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஒரு கவிதை மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வழக்கமான வழக்கல்ல அப்படின்னு ஒரு கவிதை. இதுல வந்து இந்த வரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போராடி கிடைத்த வெற்றி, போராடி போராடி கிடைத்த வெற்றி, போராடினால் மட்டுமே கிடைக்கும் வெற்றி அப்படிங்கிற இந்த வரி. இதெல்லாம் படிக்கும் போதே என்னை மாதிரி இளைய தலைமுறைகளுக்கு இது வந்து ரொம்ப ஒரு உத்வேகமா இருக்குது. அப்புறம் எந்த சூழலிலும் அப்படிங்கிற இந்த ஒரு கவிதையில வந்து இங்கே சரியாக இருப்பதை கூட பெருந்தவறாய் சித்தரிப்பது மிகப்பெரிய தவறுதான் அப்படிங்கிற அந்த வரி. இந்த நம்ம வந்து சரியான நூல்கள்லாம் படிச்சிருப்போம், நம்ம வந்து சரியா தான் இருப்போம். ஆனா சில கெட்ட கூட்டணிகள் வந்து நம்மளை அவங்களோட ஈர்க்க பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்ல கூட்டணிகளோட நம்ம சேர்ந்து நம்மளும் நல்லவர்களா மாறணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த புத்தகம் வந்து சொல்லி தருது. கடைசியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை வந்து நான் சொல்லி முடிக்கிறேன். தண்டனைகள் அப்படிங்கிற அதுல உள்ள தண்டனைக்காக தவறை அரங்கேற்றாமல் இருப்பது தவறின் மீது உள்ள பயம் அல்ல, தண்டனை மீதான பயம் அப்படிங்கிற அந்த வரி தான் அது வந்து ரொம்ப இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு வரி. ஏன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப தப்பை வந்து ரொம்ப சாதாரணமா செஞ்சுட்டு போயிடுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள அந்த வலி இது எல்லாமே இந்த கவிதை மூலமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை, ஒரு நல்ல அற கருத்துக்களை எங்களுக்கு தந்ததுக்காக சக்தி வேலாயுதம் ஐயாவுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு அருமையான புத்தகத்தை பதிப்பிச்ச கலை பதிப்பகத்துக்கும் பாப்பாக்குடி ரா செல்வமணி ஐயாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி. புத்தகத்தை நல்லா உள்வாங்கி படிச்சிருக்காப்ல நம்முடைய மாணவி, 10ஆம் வகுப்பு மாணவி. 5 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வயசுலயே 5 புத்தகங்கள் வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவருக்கு நல்ல ஒரு கரவொலி கொடுத்துடலாம். நல்லா படிச்சு அருமையான வார்த்தைகளால இந்த நூலை பற்றி பேசியிருக்கிறாங்க. அடுத்து பேசுவதற்காக மாணவி தே குழலி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் குழலி. நான் கூர அரசு மேல்நிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நம்ம எல்லாருமே கவிதைகளை கேள்விப்பட்டிருப்போம், சிறுகதைகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கவிதை சிறுகதைகள் ஒரு புதிய வடிவில் இவங்க இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி பெரிய பெரிய புத்தகங்களாக எடுத்துக்கிட்டோன்னா உள்ள ஃபுல்லாக கவிதையாகவே தான் இருக்கும். படித்து பார்த்தா புரியவே புரியாது. நான் எடுத்துக்காட்டாக ராமாயணத்தில் ஒரு சின்ன கவிதையை சொல்கிறேன். நண்டு புகு தண்டு மது வண்டு மிகு உண்டு, கண்டு உளம் விண்டு மலர் என்று வெளிச்சென்று, தண்டு தினை கொண்டு வரும் தென்றலடி உண்டு, மண்டும் மதுவிண்டு மடக்கெண்டே அது கொண்டு. பெரியவங்களுக்கே அதை படித்தா புரியாது. அப்போ என்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு சுத்தமாக புரியாது. அப்போ இந்த மாதிரி புத்தகத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய கருத்துக்களை உள்வாங்கிக்கிறத கூட ரொம்ப சுலபமாக அதை படிக்க முடியும். அதுக்கப்புறம் சூடாமணி அக்கா வந்து என் பூமி அப்படின்னு இப்போ ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அது கூட கவிதை புத்தகம் தான். இந்த மாதிரி புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் அந்த புத்தகத்தை படிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குனாலும் படிக்க கொஞ்சம் சுலபமாக இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் படிக்கும்போது
நம்மளுக்கு புரியலனாலும் வாசிக்கவாச்சும் சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்வேன். இதுல நடுநிலைமை அதான் கதையே. அதுல காகம், குயில், பருந்து இந்த 3 தான் வருது. பருந்து காகத்துக்கும் குயிலுக்கும் தீர்ப்பு வழங்குற மாதிரி ஒரு கதையை எழுதியிருக்காங்க. இல்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காகத்துக்கு முட்டையை அடையாளம் காண தெரியாது. இதை படிக்கும் போதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, காகத்துக்கு முட்டையை மட்டும்தான் அடையாளம் காண தெரியாது, ஆனா மனுஷங்களோட முகத்தை அது நல்லாவே அடையாளம் காணுக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம காகத்தை விரட்டி இருந்தோமோ ஏதாச்சும் பண்ணியிருந்தோம்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட அந்த காக்கா நம்மளை நல்லாவே கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த இதுல பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னு ஒரு கதை வருது. இதுல என்னன்னா, நிறைய தர்மவாதிகள், கொஞ்சம் தர்மவாதிகள் இருக்க ஊர்ல நிறைய காரியவாதிகளும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காரியவாதி என்ன பண்றாங்கன்னா, பசுந்தோல் போர்த்திட்டு அந்த தர்மவாதி கிட்ட போய் அவங்க பேச்சால மிச்ச தர்மவாதி எல்லாம் மயக்க பாக்குறாங்க. இத ஒரு தர்மவாதி பாத்துறாரு. சரி, என்னதான் இந்த காரியவாதி செய்யறாருன்னு பாப்போமேன்னு சொல்லிட்டு தர்மவாதி பின்னாடியே போறாரு. அந்த தர்மவாதியும் அந்த காரியவாதியும் மிச்ச தர்மவாதி எல்லாம் தன்னோட பேச்சால மயக்கிறாரு. அப்ப இந்த தர்மவாதி போய் அந்த காரியவாதி கிட்ட கேட்கிறாரு, நிறைய கேள்விகளா கேட்கிறாரு. உடனே அந்த காரியவாதிக்கு ஒரே கோபம் வருது. எல்லாரும் சரின்னு சொல்லும்போது நீங்க மட்டும் எதுக்கு இப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இத அடுத்து அந்த காரியவாதி தர்மவாதியை நல்லா திட்டவும் செய்யறாங்க. இதனால தர்மவாதி ரொம்ப சோகம் அடைஞ்சிறாரு. அதுக்கப்புறம் எல்லா தர்மவாதியும் ஒன்று சேர்ந்தோனே அந்த காரியவாதி அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தர்மவாதி சொல்றாங்க, நம்ம பாம்பு கிட்ட போய் பாலை கொடுத்தாலும் அது விஷத்தை தான் கக்கும், அதே மாதிரி காரியவாதி கிட்ட நீங்க என்னதான் தர்மம் சொன்னாலும் அது எடுபடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையை படிக்கும் போதாம் திருவள்ளுவர் நன்றாச்சொல்லும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்தாற்றா கடை அப்படின்னு ஒரு குறள் ஞாபகம் வருது. திருவள்ளுவர் எழுதின குறள். இப்ப இந்த திருக்குறளை தந்தோம்னா அதை படிக்க மாட்டாங்க, யாருக்குமே இன்ட்ரெஸ்டா இருக்காது. அதே இது இந்த மாதிரி கதை வடிவில் இருக்க புத்தகங்களை தந்தோம்னா சின்ன பிள்ளைங்க நல்லா சுலபமாகவும் நல்லா ஆர்வத்தோடையும் படிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுல இயற்கை வழி அப்படின்னு ஒரு கதை வருது. ஒரு கிராமம் இருக்கு, அதுல இயற்கை வழியில செயல்படுற ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வருது. வீட்டை சுத்தி நிறைய செடி, மரம், ஆடு, மாடு இது எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. இந்த காலத்துல இப்படியா அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப வியந்து பாக்குறாங்க அவங்கள. ஒரு நாள் அந்த ஊருக்கே ஒரு பெரிய தொற்று வந்துருது. எல்லா மக்களுமே அதுல பாதிக்கப்பட்டுறாங்க. ஆனா இந்த விவசாயியோட குடும்பம் மட்டும் அதுல எப்படியோ தப்பிச்சிருது. அப்பதான் அந்த ஊர் மக்களுக்கு தெரியுது, நம்ம இந்த நோயிலிருந்து தப்பிக்கணும்னா நம்ம மனசு மட்டும் ஒத்து வரக்கூடாது, நம்ம உடம்பும் ஒத்து வரணும் அப்படின்னு தெரியுது. இதுல நம்ம அயல்நாட்டு உணவுகள்லாம் பார்த்து நம்ம கலாச்சாரத்தை விடுறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதுல என்னன்னா, முதல்ல மன்னராட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர்த்தகம் செய்ய வந்தவங்க தான் ஆங்கிலேயர்கள். அடுத்து இங்க இருக்க வளத்தை பார்த்து இங்கேயே ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த நாட்டுல ரொம்ப குளிரா இருக்கும். அப்ப அவங்க உடம்ப வெப்பப்படுத்திக்க அவங்களுக்கு தேயிலை தூள்கள்லாம் தேநீர்லாம் தேவைப்பட்டுச்சு. அதனால அங்க குடிச்சு பழகின அவங்க இந்தியாவுக்கு வரும்போதும் இங்க தேயிலை தோட்டங்கள்லாம் அமைச்சாங்க. அதை பார்த்த மக்கள் தேநீர் தான் குடிக்கணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மக்களும் நாமளும் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம அயல்நாட்டு உணவுகளை பார்த்து அதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க இருக்க வெப்பநிலையோ ரொம்ப வெப்பநிலை காலநிலை ரொம்ப வெப்பமா இருக்கும். அப்ப தேநீர் ஏற்கனவே அவங்க உடம்பு சூடுபடுத்திக்க தான் குடிக்கிறாங்க, நம்மளும் அதுதான் சரின்னு சொல்லிட்டு அந்த தேநீரையே குடிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் இந்த புத்தகத்துல வச்சிருக்காங்க. எழுத்தாளர் சக்திவேல் மாமா நிறைய கவிதை விருதுகளை வாங்கியிருக்காங்க. நான் சில விருதுகளை சொல்றேன். சிறுகதை சிற்பி, கவிச்சம்மல், இந்தியா 75, நிவேதிதா பாலபாரதி, மகாகவி பாரதியார் விருது என்ன 17 விருதுகளை வாங்கியிருக்காங்க. மகாகவி பாரதியாரே இத்தனை விருது வாங்கியிருப்பாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல புத்தகத்தை இங்க வெளியிட்டு இருக்காங்க. இந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த புத்தகத்தோட பேரு ஒரு துளி அறம். இதோட எழுத்தாளர் சக்திவேல் மாமா. இதோட விலை 120 ரூபாய். கலைப்பதிப்பகம் இதை வெளியிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே வாங்கி
படிச்சு பாருங்க. ரொம்ப நிறைய அர்த்தம் சொல்லியிருக்க ஒரு புத்தகம்னே சொல்லலாம். அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. நம்முடைய புலிக்கு பிறந்தது பூனையாகுமாங்க மாதிரி நம்முடைய இளம்பெரை பிரபாகாவோட பேத்தி மிக அருமையாக கதைகளெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பயனான எடுத்து சிறப்பு செய்கிறார் ஜனனி சக்தி வேலாயுதம் அவர்கள். மிக அருமையாக இந்த வருஷம் 2025 தான் நம்ம சக்தி வேலாயுதம் திருச்சியில நந்தவனம் புத்தகம் தான் சார்பாக வெற்றி தமிழன் விருது வாங்கியிருக்காங்க. அந்த விஷயத்தையுமே விருதுகள் வாங்கிய விஷயத்தெல்லாம் பேசினாப்ல நம்ம குழலி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மாணவி வே காயத்ரி அவர்கள் ஜனனி சக்தி வேலாயுதம் காயத்ரி அவர்களுக்கு இந்த பயனாடை அணித்து சிறப்பு செய்கிறார்கள். எனது தாய் வீடான தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்திற்கும், எனது தாய்மாமா வீடான திருவள்ளுவர் பேரவைக்கும், எனது பெரியப்பா வீடான பொருணை இலக்கிய வட்டத்திற்கும், எனது தாத்தா வீடான தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்திற்கும், எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா சக்தி வேலாயுதம் அவர்களுக்கும், இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாம் பள்ளி பாடத்து கூட அறநெறி பாடத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு அறிவோடும் அறநெறியோடும் வளர்ந்தா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்ம ஐயா கவிஞர் சக்தி வேலாயுதம் அவர்கள் எழுதிய ஒரு துளி அறம் என்ற புத்தகத்தில் கவிதை வடிவில் கதையை அழகாக எழுதியிருக்கிறார். நான் ஒரு துளி அறம் என்ற புத்தகத்தை சுவைத்தேன். ஐயா, தேனமிர்தமாக இருந்தது. என் மனதில் பதிந்த அறத்தை உங்களிடம் கூறுகிறேன். நடுநிலைமை என்ற கதையிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத நான் இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சொற்கடுமை என்ற கதையிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா பிறரிடம் அன்பாய் பேசினால் அகிலமே நம் வசப்படும் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இயற்கை வழி என்ற கதையிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ உள்ள குழந்தைங்க எல்லாம் பீஸா பர்கர்னு சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிடுறாங்க. இயற்கை உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்ம கவிஞரையா அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்துல எந்த சூழலிலும் அப்படிங்கிற நான் ஒரு கதையை படிச்சேன். அதுல நம்ம மற்றவங்க தப்பு செய்யறாங்க, நம்மளும் தப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம எப்போதும் எந்த சூழலிலும் நேர்மையா மட்டுமே தான் இருக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகத்துல பேரும் புகழும் அப்படிங்கிற கதையில நம்ம கவிஞரையா அழகாக சொல்லி இருக்கிறார். களம் காணுங்கள், நாட்டை வளமாக்குங்கள், பேரும் புகழும் தேடி வரும். அருமையான வரிகள். ஐயா அவர்கள் சக்தி வேலாயுதம் எழுதிய ஒரு துளி அறம் என்ற புத்தகத்தில் கவிதை வடிவில் கதையை அழகாக எழுதியிருக்கிறார். ஒரே புத்தகத்தில் கவிதை வடிவில் கதை. அருமையோ அருமை. நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க, உங்க குழந்தைகளையும் படிக்க சொல்லுங்க. எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. காயத்ரி அவர்களுக்கு மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் நூலினை பற்றி. அடுத்ததாக வருகையால் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கூடிய வங்கி ஊழியர்கள் ராஜகுரு செந்தமிழ் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய நல்லாசிரியர் கோ கணபதி சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சக்தி வேலாயுதம் அவர்கள் பயனாடை அணித்து சிறப்பு செய்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள நிகழ்ச்சி நிறைவு பெறணும். இன்னும் 4 பேர் பேசணும். ஆகவே கரெக்டாக 5 நிமிஷத்தில் என்னுடைய உரை இருக்கும் என்பதை சொல்லி, ரொம்ப அற்புதமான ஒரு கவிஞர். அதுலேயும் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த கவிஞர்களுக்கெல்லாம் குடும்பத்தினர் ஒத்துழைப்பு கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா வீட்டம்மா வந்திருக்காங்க, மருமக 2 பேர்த்த புக்கு வாங்க வச்சுருக்காரு. அவங்க எல்லா சொந்தக்காரங்க ஒரு நூல் வெளியிட ஒரு குடும்ப விழாவை நடத்துகிறாங்க. இது முதல்ல எந்த குடும்பம் இந்த விழாவை நடந்துச்சுன்னா நம்ம செல்வமணி சார் குடும்பம். அவர் வீட்டில் கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரி அவருடைய நூல் வெளியீட்டு விழாக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவழிப்பார். அதை மாதிரி யாரையும் செலவழிக்க முடியாது. ஏன்னா அவர் எதையுமே வித்தியாசமாக செய்யக்கூடியவர்.
ரிட்டையர்ட் ஆனால் லட்சக்கணக்கில் ரூபா வரும்னு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் லட்சக்கணக்கான ரூபாயை ஸ்கூலுக்கு செலவழித்த ஒரே மனிதர் பாப்பாக்குடி செல்வமணி தான். அவ்வளோ குழந்தைகளுக்கும் பிரியாணி கொடுத்து, அவளை ஸ்கூலுக்கு 75,000 ரூபாய்க்கு பீரோல் கீரோல் வாங்கி கொடுத்து இப்படி செஞ்சார். அதை மாதிரி சக்தி வேலாயுதமும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவின் வாசம்னு சொல்லி அம்மா மேலே உள்ள பற்றை ரொம்ப அற்புதமாக, உண்மையிலே அந்த புத்தகம் அவங்க அம்மாவுக்காண்டி எழுதப்பட்ட புத்தகம் தான் அம்மாவின் வாசம். மன எண்ணங்களை கவிதை வடிவில் தருகிற ஆற்றல் எல்லாருக்கும் வருவது கிடையாது. எல்லாரும் நினைப்பான், சொல்லுவான், சிலரால் தான் எழுத முடியும். அந்த எழுதுகிற ஆற்றல் எல்லாருக்கும் வருவது கிடையாது. அது ஒரு கைவந்த கலை. அந்த கலையில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது கவிஞர் சக்தி வேலாயுதம். அந்த சக்தி வேலாயுதத்துக்கு சக்தி யாருன்னா ஜனனி தான். ஜனனி வந்த பிறகு தான் அவருக்கு சக்தி கூடியிருக்கு. முன்னால் பார்த்தீங்கன்னா தாடி கிடி வச்சுட்டு ஒரு மாதிரி சுற்றுவார். இப்போ தான் கரெக்டாக ஒரு ஹீரோ மாதிரி இருக்காங்க. ஜனனி ஹீரோயின் மாதிரி இருக்காப்புல. அடிக்கடி ரீல்ஸ் நிறைய போடுதாங்க. நான் நிறைய ரீல்ஸ் பார்ப்பேன். ஏன்னா அதெல்லாம் யாரும் எந்த குடும்பத்துலையும் இந்த மாதிரி ஒத்துழைச்சி மனைவி சில ஆண்கள் ரீல்ஸ் போடுவாங்க, ஆனால் அதுக்கு மனைவி ஒத்துக்கிட்டுதாங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒன்று. உண்மையிலே பாராட்டணும். அதே மாதிரி ஒரு கப்பல் இங்கே இருக்குன்னா அது நம்ம சுத்தமொழி சொக்கலிங்கம் தான். அதுலேயும் அந்த அம்மா மாதிரி ஒரு எண்ணெய் யார்ட்டும் கிடையாது. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு 2 இடத்துல சேர் கிடச்சிச்சு. சந்தர்ப்பம் பக்கத்தில் ஒரு சேர் கிடந்துச்சு. சுத்தமொழி சொக்கலிங்க சார் நீங்கள் அங்கே உட்காரணும் அங்கே உட்காருதுன்னு பின்னால் போனாங்க. இந்த அம்மா சேரை கையோடு தூக்கிட்டு போயிட்டு அவள் பக்கத்தில் போட்டு தான் உட்காருவேன்ட்டு. இந்த மன உணர்வு எல்லாத்துட்டும் இருக்காது. அதை மாதிரி 2 பேரும் இதில் என்ன பிரச்சனைனா வீட்டம்மா ஒத்தையில் விட்டுட்டு வர வேண்டாம், நம்மளே கூப்பிட்டு வந்துடலாம். 2வது வீட்டில் இருந்து அடிக்கடி ஃபோனும் வராது. எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு வர்றாரு. கூட ஆள் இருக்கனால அந்த ஃபோனு வராது. இப்படி நல்ல ஒரு அற்புதமான இலக்கிய ஆர்வலர்கள். நீ மணி பார்க்கலாம் எனக்கு தெரியுது, அதெல்லாம் சபேசன்ட்டு நான் பேசிக்கிட்டேன். ரொம்ப அருமையான நூல். ஒரே ஒரு கவிதையை மட்டும் வாசித்து நிறைவு பெறுகிறேன். தேடல் அப்படிங்கிற ஒரு கவிதை. செல்வம் சக்தி ரமணி. அவர் சொல்லுதல பார்த்தீங்கன்னாலும் அவருடைய நண்பர்கள் பேர் செல்வமணி, சக்தி வேலாயுதம், ரமணி. 3 பேருமே ஃப்ரெண்டு. அந்த 3 பேரை வச்சே ஒரு கவிதை தொடுத்திருக்கார். சக்தி, செல்வம், சக்தி, ரமணி 3 நண்பர்கள். 3 வெவ்வேறு குணங்கள். குணம் யாருக்கும் ஒன்று போல இருக்காது. செல்வம் கடின உழைப்பாளி. உண்மையிலே அவர் கடின உழைப்பாளி. தான் பார்க்கும் வேலையில் போதிய வருமானம் இல்லை. எதை வச்சு எழுதுனான்னு எனக்கு தெரியல, நான் எதுவும் தப்பா. சக்தி மெல்லிய உழைப்பாளி. தான் செய்யும் வருமானத்தின் தேடல் எப்போதும் இருக்கும். ரமணி சூழலுக்கு ஏற்ப உழைப்பவர். இருப்பினும் பணி தேடலும் இருக்கும், தித்திப்பும் இருக்கும். 3 வாரத்துக்கு ஒரு முறை ஒன்று கூடி பேசி கழிப்பர் பொழுதினும் பொக்கிசங்களை. 3 உரையாடி கொண்டிருந்த போது செல்வம் கேட்டார் ரமணியிடம், உன் தேடல் கை கூடுவது எப்படி? உடனே சக்தியும் உன் பணியில் தேடலோடு தித்திப்பும் எவ்வாறென ரமணியிடம் வினவினார். ரமணி வேலை செய்ததுல தித்திப்பு இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, தேடல் இருக்கு. காகங்களை வச்சு ஒரு கதையை சொல்றார். காகம் என்ன செய்யுதுன்னா கூடு கட்டும். ஒவ்வொரு குச்சியா கொண்டு போய் கூடு கட்டும். அந்த கூடுல குயில்கள் தங்கும். உடனே இந்த காகம் நினைச்சு நாம கூடு கட்டுதான், குயில் இருக்கு, இனிமேல் கூடே கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறது கிடையாது. அது கூடு கட்டிக்கொண்டே இருக்கும். அதில் குயில்கள் இருந்தாலும் தன்னுடைய உழைப்பை நிறுத்துவது கிடையாது என்கிற செய்தியை ரொம்ப அற்புதமா சொல்லி பாருங்க. காகங்கள் மரத்தில் குச்சிகள் சூழ கூடுகள் அமைத்தன. அடுத்து அவை இறை தேட பறந்தன. சற்று நேரத்தில் குயில் ஒன்று அக்கூட்டில் அமர்ந்திடவே குயிலும் அங்கே வாழ்ந்து சிரித்தது. குச்சிகளை தேடும் காகங்கள் தான் நாம். அக்குச்சிகளை அடுக்கி கூடு கட்டி மகிழும் தித்திப்பு காகமாக நான். மனம் கலங்காதீர்கள், உங்கள் உழைப்பு ஒன்றே உங்களை உயர்த்தும் மந்திர சொல். அற்புதமான அர்த்தம். மனம் கலங்காதீர், உங்கள் உழைப்பு ஒன்றே உங்களை உயர்த்தும் மந்திர சொல் செயல். சில நேரங்களில் தேடல் தோற்றாலும் மனம் கலங்காமல் தடுமாறாமல் அந்த உழைப்பை தொடர்வதே நமது வெற்றி. நம் உழைப்பில் நாமும் வளர்வதுண்டு. சில வேளைகளில் பல குயில்களும் வளர்ந்து வாழ்வதுண்டு. அதற்காக நம் உழைப்பில் குயில்கள் வாழ்கிறதே என்று உழைப்பை நிறுத்துவது உன்னத செயல் என்று ரமணியின் ரம்யமான வார்த்தைகள் தத்தம் தேடல்களில் இருக்கும் உழைப்பை தித்திப்பை காண்பித்தன. தேடிய காகங்கள்
மீண்டும் கூட்டுக்கு திரும்பின, அவை உழைப்புக்கு கிளம்பின. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா அவர்களுக்கு. அடுத்ததாக நம்முடைய திருவள்ளுவர் பேரவையின் அமைப்பாளர் நிறுவனர் ஜெயபாலன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜெயபாலன் ஐயா அவர்கள் நம்முடைய எழுத்தாளர் சக்தி வேலாயுதத்துக்கு சிறப்பு. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை மேதைகளுக்கும் என் வணக்கம். இதோ என் எதிரே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என் மொத்தமான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, அறம் என்பது இந்த சமூகத்தின் விதை. அறம் என்பது இந்த சமூகத்தின் அவசியம். அறம் என்பது இந்த சமூகத்தின் ஆக்கம். அதனால்தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஐயன் வள்ளுவன் அறம் பொருள் இன்பம் என்றுதான் தன் பாடல் வரிசைகளை அமைத்தான். ஆக அறம் என்பது இந்த சமூகத்தின் அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் என்னுடைய அன்பு நண்பரும் தன்னுடைய கவிதை தொகுப்பினுடைய சொல்லாடலாக வைத்திருக்கின்றார் என்று சொல்லி, இன்னும் இங்கே வெளியே மாணவ செல்வங்கள் காத்திருக்கின்றார்கள், இன்னும் பேச வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழிபடுவதுதான் என் அறம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். உங்கள் நான் ஜெயபாலன். நன்றி ஐயா. காலத்தின் அருமை கருதி ரத்தின சுருக்கமாக வாழ்த்துறை வழங்கி சென்ற ஜெயபாலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு வருகால் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற காவல்துறையை சார்ந்த வேல்துறை அவர்கள் குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வருகை என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக வாழ்த்துறை வழங்குவதற்கு தமிழ்ச்செம்மல் பாமணி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு எழுத்தாளர் சக்தி வேலாயுதம் பயனாடை அணித்து சிறப்பு செய்கிறார்கள். பொதுவாக அறம் எல்லாத்துக்குமே தெரியும். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுவது. அன்பு ஒரு பகுதி, அரண் ஒரு பகுதி. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கையில அறம் வேணுன்றது ஜெயபாலன் சொன்ன மாதிரி அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு வள்ளுவர் எழுதியிருக்கிறார். நீங்கள் எத்தனை அறங்களை நியதிகளாக மனதிற்குள் நாம் வளர்கிற போது வகுத்து கொண்டாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு அறத்தை நாம் செய்தால் போதும் என்று வள்ளுவனை சொல்லியிருக்கிறான். என்ன அறம் அது? மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகல அப்படின்னு பாட்டு பாடியிருக்கான். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருக்கான். அப்போ மனதிற்குள் மாசு இல்லாதவர்களிடம் இருந்து வெளியே வருகிறது தான் மிகப்பெரிய அறம். அப்போ ஒரு அறத்தை பற்றி பாடக்கூடியவனுடைய மனதும் மனதிற்குள் மாசு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அது சக்தி வேலாயுதத்தினுடைய மனம் மாசு இல்லாமல் இருக்கிறதுனால தான் குழந்தைகளை பற்றி அந்த அறத்தை எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த அறத்தை அவர் எழுத முடியுது. என்னை கேட்டால் இந்த விழாவின் மிக முக்கியமான அற்புதமான சிறப்பு என்னவென்றால், அந்த 3 குழந்தைகளும் திறனாய்வு செய்தார்கள். பார்த்தீர்களா? அதை விட நாங்கள் எல்லாம் ஒன்றும் கிழிச்சிட போறதில்லை. நாங்கள் பெரிய மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த 3 பிள்ளைகளும் ரொம்ப அற்புதமாக, அதுவும் குழலி, சூடாமணி, காயத்ரி. குழலி குறிப்பு வச்சிருக்கு, பெரிய ஆள் மாதிரி குறிப்பு வச்சிருக்கு. ஆனால் நிறைய விஷயங்கள் சொல்லிச்சு. சூடாமணி அதே மாதிரி தான், காயத்ரி அதே மாதிரி தான். ஆக வருங்கால தலைமுறையை வளர்க்கக்கூடிய கடமை என்கிற ஒரு அறத்தை சக்தி வேலாயுதம் இந்த மேடையிலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அதற்காகவே அவரை நான் தனிப்பட்ட முறையில் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வருகால் பெருமை சேர்த்துக் கொண்டு நம்முடைய கவிஞர் காயல் அருள் அவர்கள், நம்முடைய ஜனனி சக்தி வேலாயுதத்தின் அம்மா திருமலை வடிவ அவர்களையும் வருக வருக கொண்டு வரவேற்கிறோம். நம்ம தேவபிரான் அவர்களையும் அப்பதான் சொல்ல மறந்து விட்டு போச்சு, பேரு தெரியாம. இப்ப திருமதி அவர்களையும் வருக வருக கொண்டு வரவேற்கின்றோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய விருதுகளின் ஐயா, நம்முடைய பாப்பா கொடி செல்லுமணியுடைய வாரிசுன்னு சொல்லிட்டாரு, கவி வாரிசு காந்தி மேதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பயனாடை அணித்து சிறப்பு செய்கிறார் நம்முடைய சக்தி வேலாயுதம் அவர்கள்.
பொருணை விழா 2025 அரங்கத்தில் அங்கிருந்தும் இங்கிருந்தும் அழகாக்கி கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலை பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் பாப்பா குடியார் அவர்களுக்கு எத்தனை உறவு முறையில் நட்பில் தம்பிகள் இருந்தாலும் இலக்கிய தம்பியாக என்றும் நிலைத்திருப்பவர் முதன்மையானவர் அன்பு சகோதரர் சக்தி வேலாயுதம் அவர்கள்தான். அதுபோல எனக்கும் அன்பு சகோதரர் சக்தி வேலாயுதம் அவர்கள்தான். இதுதான் அவர் கையாளும் நல்லறத்தை நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் அதில் யாருக்கும் இங்கே மாற்று கருத்து இருக்க முடியாது. அடுத்ததாக அவர் தனது துணைவியாரை வீட்டுக்கு யார் வந்தாலும் எப்படி வரவேற்பாங்களோ அதே மாதிரி இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்விற்கும் தனது துணைவியாரை வரவேற்க வைத்து அந்த வரவேற்புரை ஆற்ற வைத்த அந்த பாங்கு இன்னொரு துளி நல்லறத்தை காட்டுகிறது. அவர் தந்தது இந்த ஒரு துளி நல்லறம் புத்தகத்தில் தன் வாழ்க்கையில் அவர் கொண்டது பல துளிகள் நல்லறங்களை. அடுத்ததாக என் தந்தையார் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவரை சக்தி வேலாயுதம் போலவோ ஜனனி சக்தி வேலாயுதம் போலவோ வாய் நிறைய அப்பா என்று அழைக்க என்னால் கூட இயலாது. சொந்த மகன் எனக்கு கூட அந்த வாய்ப்பு எனக்கே நான் வழங்கவில்லை. அதுபோல உபசரிப்பதிலும் அவர் சிறப்பானவர். என்னையும் இங்கு பேச வைத்ததில் இருந்து எங்கெங்கிலும் பேச வைத்ததில் இந்த அன்பு சகோதரனுக்கு ஒரு முக்கிய பங்குண்டு. இந்த குழந்தைகளை அருமையாக பேச வைத்திருக்கிறார் என்றால் அந்த குழந்தைகளின் மீது அவர் கொண்ட அன்பு அது அன்பின் அறம். தாயின் மீது கொண்ட அன்பினால் பற்றினால் பாசத்தினால் அவர் வெளியிட்ட நூலான அம்மாவின் வாசம் அதை பறைசாற்றும். அடுத்ததாக தனது துணைவியார் ஜனனி சக்தி வேலாயுதம் அவர்களுக்காகவே படைத்த செம்புல பெயல் நீர் என்னும் காதல் நூல், காதல் கவிதைகள் பொருந்திய நூல் அவரது இல்லறத்தின் நல்லறத்தை காட்டுகிறது. இன்னும் சொல்வதற்கு எத்தனையோ இந்த ஒரு துளி அறம் அல்ல பல துளி அறங்களை சேகரித்து வைத்துள்ள அந்த சக்தி வேலாயுதம் என்னும் குவளை ததும்ப ஒவ்வொரு துளி அறமும் ஆவணாபாலன் மீதும் மகிழ்வெண்பா மீதும் செங்கதிர் இனியன் மீதும் இங்கே என் சித்தப்பா அமர்ந்திருக்கிறார் ராமசுப்பு அவர்களின் பேரன் பேத்தி பிரணவ், ஆர்த்தி, என் அன்பு குழந்தைகள் பிரசாந்த், நிசாந்த், அழகுமாறன், வாகிசா, அகமுகில், இன்னும் எத்தனையோ இந்த குழந்தைகளின் மீது ஸ்ரீமதி, ஸ்ரீநிதி அனைவர் மீதும் இந்த துளி அறங்கள் படட்டும், அவர்கள் வாழ்வு துளிர்கட்டும் என்று கூறி நல்வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, அவர்களுக்கு நன்றி. நல்லாசிரியர் ராஜேந்திரன் ஆகிய அவர்களையும் பேராசிரியர் இளங்கோ மணி அவர்களையும் வருகை கொண்டு வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த ஒரு துளி அறம் எழுதிய எழுத்தாளர் சக்தி வேலாயுதம் அவர்கள் சொல்லிட்டு இருக்கேன். சக்தி வேலாயுதம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு துளி அறம் சிறார் நூல் எப்படி அமைந்ததுங்கிறது ஒரு நிமிஷம் தான், அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இது கொரோனா காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதைகளின் தொகுக்கப்பட்ட நூல். கிட்டத்தட்ட 70 கதைகள் இருந்தேன். அதில் ஒரு 30 கதைகளை மட்டும் எடுத்து இந்த புத்தகமாக தொகுத்து கொண்டு வந்தேன். இதை கொண்டு வந்தோடனே நம்ம அண்ணன் செல்வமணி அண்ணன்ட்ட தான் பேசினேன். இந்த புத்தக திருவிழாவில் கொண்டு வரணும்னு சொன்னேன். அண்ணா அதற்கு நம்ம கலை பதிப்பகத்தில் மகிழ்வாக வெளியிட்டுருவோன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுகளை சொன்னார். அதற்கு அண்ணனுக்கு செல்வமணி அண்ணனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த எப்போவுமே நீ எழுதுன்னு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிற தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் நான் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் எப்போதுமே ஊக்கப்படுத்துகின்ற நம்ம கண்ணன் புலமி ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நூலினை பெற்றுக்கொள்கின்ற, அதாவது நூல் வெளியிடும் போது சிறார் நூல்கும் போது 3 குழந்தைகளே பேச சொல்லலாம்னு சொல்லிட்டேன். இப்போ என்னுடைய தங்கை குழந்தைகள் இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த நூலை ரிசீவ் பண்ணுற மாதிரி பச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்களும் வச்சேன். அது மாதிரி என்னுடைய தங்கை தங்கைக்கும் தங்கை குழந்தைகள் ஸ்ரீமதி, ஸ்ரீநிதி இருவருக்கும் என்னுடைய அத்தானுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறேன். அது மாதிரி இந்த நூலை பற்றி பேசணும்னு சொன்னோன்னே மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு மு சூடாமணி, தே குழலி, வே காயத்ரி மூவரும்
மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்தில் சிறப்பாக பேசினாங்க. அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துறை தெரிவித்த கணபதி சுப்பிரமணிய ஐயா, ஜெயபாலன் ஐயா, பாமணி அண்ணன், காந்திமதி வேலன் மற்றும் நன்றியுரை சொல்ல உள்ள வள்ளி சிறுமலிங்கம், இந்த நிகழ்ச்சியை இனிமையாக தொகுத்து கொண்டிருக்கும் சேசா பிரபு அண்ணன், இவ்வளோ பேருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்று வரவேற்புரையாற்றிய வேண்டிய அன்பு மனைவி ஜனனி அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் சேசா பிரபு அண்ணனுக்கு இந்த பொன்னடை அணிவித்துக் கொள்கிறேன். நன்றியை சொல்ல இருக்கின்ற அன்பு தம்பி வள்ளி சண்மலிங்கம் அவர்களுக்கு அவை பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். முன்னதாகவே எழுத்தாளர் ஏற்புரையிலே அனைவருக்கும் நன்றி தெரிவித்ததுனால காலத்தின் அருமை கருதி அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் சிறார்களுக்கும் இவ்விழாவை சிறப்பு செய்த ஒவ்வொருவருக்கும் என் சிறந்தார்ந்து எங்களது இலக்கிய அமைப்பின் சார்பாகவும் எழுத்தாளர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை காணிக்கையாக ஒதுக்கிறேன். நன்றி, வணக்கம்.